வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முறைப்பாடு. இது உங்கள் அம்மாவின் சொத்தா? ஞானசார தேரரின் இனவாத கருத்துக்களுக்கு தமிழர் தரப்பு பதிலடி. மகிந்த ராஜபக்ஷ விமான நிலையம் தொடர்பிலே அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து சாரதி மீது கொடூர தாக்குதல், பதைபதைக்க வைக்கும் காணொலி வெளியீடு. 6 மாதங்களுக்கு முன் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இன்னும் பதிலளிக்கவில்லை சாணக்கியன் தகவல். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் இருந்தவர் தூக்கிலிட்டு உயிர் மாய்ப்பு, சம்பவத்தால் அதிர்ச்சி. மோசடி வழக்கில் சிக்கிய அனுர அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஈஸ்டர் தின தாக்குதல் தற்போது அதிகாரிகளாக இருந்தாலும் சட்டம் பாயும், பிரதமர் ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தகவல். ஆளும் கட்சி எம்பியை கைது செய்ய அதிரடி உத்தரவு. 67 இலங்கையர்களுக்கு சர்வதேச காவல்துறையின் சிகப்பு அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த 17ஆம் திகதி நடைபெற்ற ஜாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் தன்னை வெளியே போடா நாயே என இழிவாக பேசியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அழைக்க முடியாத தரப்புகளை மாவட்ட அரசாங்க அதிபர் அழைத்தமை சுற்று நிரூபங்களை மீறிய செயற்பாடு எனவும் கூறியுள்ளார். அர்ச்சுனா எம்பி தன்னுடைய உரையில் ஜாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தவிசாளராக சுகிர்தனும் உதவி தவிசாளர்களும் சபையின் நாகரிகத்தை மீறி தன்னை வெளியே போடா நாயே என இழிவான வார்த்தைகளால் திட்டினார்கள் எனவும், இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய மரியாதையையும் நாடாளுமன்றத்திற்கு அளிக்கப்பட வேண்டிய கௌரவத்தையும் கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு திரிவச்சகுளம் பகுதியில் தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் சிங்கள மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதற்கான குற்றச்சாட்டுகள் தற்போது வலுத்து வருகின்றன. இதற்கு வவுனியா வடக்கு பிரதேச செயலகம் துணை போவதாக முன்னதாக கவலை வெளியிட்டுள்ள நிலையில், சில தமிழர் தரப்புகளின் நடவடிக்கையால் தற்போது அந்த நிலங்களை விட்டு தரப்புகளின் நடவடிக்கையில் சிங்கள மக்களை அமருவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அறியவிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த விடயத்தை எதிர்த்து இனவாதத்தை கக்கும் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலாகொட அத்தை ஞானசார தேரரின் நிலம் என்ன உங்கள் அம்மாவின் சொத்தா போன்ற கருத்துக்கள் தமிழ் தரப்புகளின் எதிர்ப்பையும் முகம் சுளிக்கும்படியான வாதங்களையும் எழுப்பியுள்ளன. இந்நிலையில் 2020ஆம் ஆண்டு தங்களுடைய காணிகளை மீட்க முயன்ற தமிழர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 2023ஆம் ஆண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட திரிவச்சகுளம் நிலங்கள் அந்தர்வே எனும் பெயரில் சிங்கள கமக்கார அமைப்பால் பதிவு செய்யப்பட்டு 38.25 ஏக்கர் வயல் நிலங்களுக்கு பிரதேச செயலகத்தால் 10 பங்காளர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டில் மேலும் 83 ஏக்கர் 23 பங்காளர்களுக்கு தாரை வார்க்கப்பட்டது. இதற்கு கிராம சேவகர் சுபாஷ் மற்றும் அப்போதைய பிரதேச செயலாளர் கலாஞ்சலி ஆகியோரின் கையொப்பங்கள் உள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தன. ஆனால் கிராம சேவகர்கள் தங்களுடைய விவகாரங்கள் நினைக்கவில்லை எனவும், பிரதேச செயலாளர் காணிகள் மகாவலி அதிகாரத்தின் கீழ் உள்ளதனால் தமக்கு தொடர்பில்லை எனவும் கூறியுள்ளார்கள். மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்துவதற்காக தனியார் துறையிடமிருந்து புதிய முதலீடுகளை அழைக்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு முடிவு செய்துள்ளது. இந்த செயல்முறையை நெறிப்படுத்தவும் பயன்படுத்தாத வசதிகளுக்கு புதிய முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் என பிரதி அமைச்சர் ருவான் கொடிதுவக்கு தெரிவித்துள்ளார். முன்னதாக விமான நிலைய நடவடிக்கைகளை ரஷ்ய இந்திய கூட்டு முயற்சிக்கு மாற்றுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்த நிலையில், ஆனால் இந்த ஒப்பந்தம் பின்னர் கைவிடப்பட்டது. இதற்கு காரணம் அமெரிக்க தடைகளுக்கு ஒரு தொடர்புடைய தரப்பினர் உட்பட்டதன் காரணமாக தேசிய வான்வழியின் இறையாண்மை குறித்து சிக்கல்கள் எழுந்துள்ளதனால் அரசாங்கம் ஒப்பந்தத்தில் இருந்து விலகியுள்ளது. இந்த நிலையில் புதிய முதலீடு அமைப்பின் மூலம் பெறப்பட்ட அனைத்து திட்டங்களையும் அரசாங்கம் கவனமாக மதிப்பாய்வு செய்து வருவதாகவும், விமான நிலையத்தை புத்துயிர் பெற பொருத்தமான முதலீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்கும் எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
அனுராதபுரத்திலிருந்து பாடசாலை மாணவர்களை சுற்றுலாவிற்கு அழைத்து சென்ற பேருந்து சாரதி மீது ஹந்தானே பகுதியில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அப்பகுதியில் கடும் பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்ற நிலையில், அனுராதபுரத்திலிருந்து ஹந்தானே மலைத்தொடரை பார்வையிடச் சென்ற பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தின் சாரதி கண்டி நோக்கி பயணமாகிக் கொண்டிருந்தார்கள். திரும்பி வரும் வழியில் எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டி ஒன்று பேருந்தும் மோதிக்கொண்டதுடன் ஆத்திரமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அந்த பகுதியில் இருந்தவர்கள் பேருந்தின் சாரதி மீது பொல்லுகளை கொண்டு கொடூரமாக தாக்கியுள்ளார்கள். பேருந்தில் பயணித்த பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் தாக்குதல் நடத்த வேண்டாம் என கோரிக்கை விடுத்த போதிலும் தாக்குதல்தாரிகள் அவர்களுடன் முரண்பட்டதுடன் தாக்குதலை மேலும் தொடர்ந்துள்ளார்கள். தாக்குதல் நடத்தப்பட்ட போது பாடசாலை மாணவர்களும் இருந்துள்ள நிலையில் தாக்குதலுக்கு இலக்கான சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் தான் 6 மாதங்களுக்கு முன் எழுப்பிய கேள்விக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உள்ள கேள்விக்கு பதில் முறையை மீண்டும் மீளாய்வு செய்ய வேண்டும் எனவும், எனில் இந்த கேள்வியை தான் நாடாளுமன்றத்தில் தெரிவாகி ஒரு சில வாரங்களிலேயே கேட்டதாகவும் கூறியுள்ளார். அந்த கேள்வி இவ்வாறு 6-7 மாதங்களுக்கு பின்னர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நாங்கள் சிலவேளை இதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கலாம். இந்த வேலை திட்டம் உலக வங்கியின் நிதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பது எனக்கு தெரியும். தன்னுடைய முதலாவது கேள்வி தங்களுடைய கௌரவ அமைச்சரவை அமைச்சர் மட்டக்களப்பில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தலைமை தாங்கி வருவதை தந்திருந்த போது வீதிகள் தொடர்பான பல முறைப்பாடுகளை தாங்கள் முன்வைத்ததாகவும், எமது மாவட்டத்தில் பல வீதிகள் பிரதேச அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமானவை எனவும் ராசமாணிக்கம் சாணக்கியன் சபையிலே குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. குடும்ப பிணக்கு தொடர்பான விசாரணைக்கான சந்தேக நபர் ஒருவர் கிளிநொச்சி காவல்துறை நிலையத்தில் அழைத்து வரப்பட்டு நிலையத்தில் விசாரணைக்கு உட்படுத்தி தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று மதியம் அவர் அணிந்திருந்த சாரத்தின் ஒரு பகுதியை கிழித்து தூக்கிலிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். சம்பவத்தில் கிளிநொச்சி புகையிரத நிலையத்தை சேர்ந்த ராசு வயது 66 என்பவரே உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க, கடுவல மாநகர சபை முதல்வர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு கல்கிசை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய தொழில் நிறுவனத்தின் சொத்துக்களை போலி பத்திரம் மூலம் குத்தகைக்கு எடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இவ்வாறு வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்திற்கு கல்கிசை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு 21ஆம் திகதி அன்று இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டவர்களில் தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பு வகிக்கும் அதிகாரிகள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் தவறாமல் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரியப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமிந்த விஜயசிறி எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் ஹிசானை கைது செய்ய நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட சிலாபம் நீதவான் நீதிமன்றம் காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளார்கள். ஆராய்ச்சி கட்டுவ பிரதேசத்தின் முன்னாள் தலைவர் ஜெகத் சமந்தவின் வீட்டிற்கு சேதம் விளைவித்தமை தொடர்பாக சிலாபம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று அழைக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் ஹிவான் நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டதனால் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் 67 இலங்கையர்களுக்கு சர்வதேச காவல்துறை சிகப்பு அறிவிப்பு அனுப்பப்பட்டுள்ளதாக பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. நாடு கடந்த குற்றவியல் வலை அமைப்புகளுக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நபர்களில் சிலர் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி கண்டறிதலை தவிர்க்க முயற்சிப்பதாகவும், இதனால் அவர்களின் சரியான இருப்பிடத்தை கண்டுபிடிப்பது கடினமாக இருப்பதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எனினும் அவர்களில் பலர் தற்போது எந்தெந்த நாடுகளில் பதுங்கி இருக்கிறார்கள் என்பதை புலனாய்வுத்துறை வெளிப்படுத்தியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அவர்களின் கைது செய்ய நாடு கடத்துவதை எளிதாக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தற்போது அந்த நாடுகளில் வெளியுறவுத்துறை அமைச்சுகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
சமீபத்திய மாதங்களில் சுமார் 20 சந்தேக நபர்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும், நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒப்பந்த கொலைகளின் கணிசமான பகுதியினர் இந்த வெளிநாடுகளை தளமாக கொண்ட குற்றவியல் குழு உறுப்பினர்களால் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.